நாங்கள் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இப்போ அந்த லேபர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அதாவது பிரித்தானியாவோட கஜானா காலி செய்துதான் கொடுத்தவர்கள். ஏன் நாங்கள் இதனை பேசுகின்றோம் என்றால் அரசாங்கத்தில் இருந்துதான் எல்லாமே நகர்த்தப்படும். நிச்சயமாக அதற்கு பின்னர் தான் பொருளாதாரம் வங்கிகள் எல்லாம் பின்னால் தான் இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் பிரிட்டன் நாட்டிலே வாழுகின்ற ஈழத் தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கின்றது. நிச்சயமாக கடந்த 4 தசாப்த காலமாக நீங்கள் இந்த வர்த்தக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வர்த்தக பணியில் இந்த விடயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றீர்கள். வீட்டை வாங்குறதுல உங்களோட டார்கெட் இருக்கணுமே ஒழிய வட்டியை கட்டுறதா, ரீபேமெண்ட் கட்டுறதா, அல்லது பிரிட்ஜிங் லோன்ல போய் வீட்டை வாங்குறதா, இப்படியான விடயங்களை நீங்கள் கருத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டில் இருந்து உங்களோடு நாங்கள் பேசுகின்றோம். கையிலே தண்ணி போத்தில் இந்த காலகட்டத்தில் இதனை கையில் ஏந்தி வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே அந்த அறிவுறுத்தலுக்கு இணங்க நாமும் தண்ணீரும் கையுமாக திரிகின்றோம். வணக்கம். உங்கள் கையில் தண்ணீர் வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் சுகாதாரத்துறையினர் சொல்வதை அலட்சியம் செய்யக்கூடாது. நிச்சயமாக தண்ணீர் அடிக்கடி அருந்துங்கள் என்று சொல்லதனுடைய காரணம் என்ன என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த கொடும் வெப்ப காலத்தில் எங்கள் உடலில் இருக்கின்ற நீர்த்தன்மை என்பது நீங்கிக் கொண்டே போகும். அவ்வாறு அது நீர்த்தன்மை குறைகின்ற பொழுது உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும், தாக்கங்கள் ஏற்படும். அப்ப அந்த தாக்கங்களை சமாளிப்பதற்கு நீர் அடிக்கடி அருந்துங்கள் என்று ஒவ்வொரு நாட்டின், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டின் சுகாதார கட்டமைப்புகள் அறிவுறுத்தல் விடுத்து வருகின்றன. எனவே மக்களும் அதனை கை கொள்ள வேண்டும் என்பதற்கு நாங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது பிரிட்டனின் வாழ்வும் வளமும் பெரும் நம்பிக்கையோடு வரவேற்கப்பட்டவர் பிரிட்டன் நாட்டினுடைய தொழிற்கட்சி தலைவராக இருந்து அவரே பிரதமரானார் கியர் ஸ்டார்மர் அவர்கள். ஆனால் அவர் இப்பொழுது பதவி விலகிவிட்டார். அவர் பதவி விலகுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அவருடைய கட்சிக்குள் இருந்தே எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டன. அவர் சில விடயங்களை சொல்லியிருந்தார். இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லியிருந்தார். அதனை செய்ய முடியாத கட்டத்திற்கு அவர் வந்திருந்தார். ஆகவே அதுவும் அவருக்கு ஒரு எதிர்ப்பாக மாறியது. இதைவிட பல்வேறு பிரச்சனைகள். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் முகம் கொடுக்க முடியாத ஒருவராக பதவி விலகினாரா அல்லது வேறு விடயங்களா என்பது இனி வந்து கொண்டே இருக்கும். புதிய பிரதமர் நாட்டிலே பதவியேற்க போகின்றார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது புதிய பிரதமர் இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்ததன் பின்னர் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இதுவரை அவர் என்னென்ன விடயங்களை நடைமுறைப்படுத்த போகின்றார் என்பது தெரியாது. மக்கள் அன்றாட செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் வகுக்கின்ற திட்டங்கள் தான் காரணமாக அமைந்திருக்கின்றன. அதனால்தான் இதனை பேசுகின்றோம். இப்பொழுது நீங்கள் பேசுங்கள். நிச்சயமாக என்ன விடயம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இப்போ அந்த லேபர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அதாவது பிரித்தானியாவோட கஜானா காலி செய்துதான் கொடுத்தவர்கள். அப்போ எங்களோட பிரதமர் அதை பல விடயங்களை தான் நிறைவேற்றக்கூடிய மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுகளை அவர் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை பொருளாதார பிரச்சனை ஒன்று நிறைய இருந்தது பிரித்தானியாவில். அதோடு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு யுத்தம், அதாவது ஈரான் அமெரிக்கா யுத்தமும் பிரதமருடைய பதவி விலகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக போயிட்டுது. ஏன்னா அமெரிக்காவோடையும் ஒருங்கிணைஞ்சு போக முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில பிரதமர் செயற்பட்டு கொண்டிருந்தவர். நான் அவரில் முழு பொறுப்பையும் போட விரும்பவில்லை. ஆனால் அவருடைய இக்கட்டான சூழ்நிலை தான்
அவர் பதவி விலகினவரை ஒழிய அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார் என்று அவர் ஒரு இக்கட்ட நிலைமையில் இந்த நாட்டை வழி நடத்தி கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கால உக்ரைன் போர், அதுக்கு ஒரு பெரிய நிதியை கொடுக்கவும் இல்லையோன்னு சொன்னால் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் யுத்தத்தை நாங்கள் நிறுத்துவமாக இருந்தால், அதாவது யுத்தம் இல்லாமல் இருந்தால் பிரித்தானியாவில் நாங்கள் எங்களோட உளவுத்துறைகளுக்கெல்லாம் பாரிய விடயங்களை செய்து ஒவ்வொரு நாளும் பிரித்தானியாவில் 25 தொடக்கம் 50 தாக்குதலை ரஷ்யான்ற உளவுத்துறை பிரித்தானியாவில் செய்து கொண்டிருக்கு. அப்போ இதுகளை நாங்கள் எங்களோட நாட்டை காப்பாற்ற வேணும், எங்களோட நாட்டில் இருந்து இந்த யுத்தத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணணும்னா எங்களோட இந்த யுத்தத்தை வந்து உக்ரைனில் வழி நடத்தி கொண்டிருக்கோம். அப்போ இந்த பிரதமர் நிறைய காசுகளை கொடுக்குறாரே உக்ரைனுக்குன்றதுல சில மறைமுகமான விடயங்கள் இருக்கு. அப்போ நாங்கள் அவர்களை பழிய போடக்கூடாது. அவர் எங்களோட நாட்டில் யுத்தம் பெறாமல் யுத்தத்தை உக்ரைனில் வச்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் இவர் பாரிய நிதியுதவிகளை செய்தவர். அப்போ அவருடைய இக்கட்டா நிலைமை என்னன்னு சொன்னால் 2 யுத்தத்துக்குள்ள அவர் மாட்டிட்டார். அதாவது ஒன்று உக்ரைன் யுத்தத்துக்குள்ளேயும் ஈரான் ஈராக் யுத்தத்திலையும் ஒரு பெரிய ஒரு இக்கட்டா நிலைமையில பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிட்டு. இது மிக முக்கியமான காரணம் அவர் பதவி விலகிறதுக்கு. அந்த பொருளாதார வீழ்ச்சி என்றது லேபருக்கு ஒரு இக்கட்டா நிலைமையை ஏற்படுத்திட்டு. அதால லேபர் வந்து தான் வந்து என்னென்னு செய்யறேன்னு சொன்னால் அந்த டேக்ஸுகளையும் அவருக்கு வேறு வழி இல்லை. மக்கள் மத்தியில் இந்த டேக்ஸுகளை அதிகப்படுத்திட்டார். அதாவது கட்டுக்கடங்காத அளவுக்கு இந்த டேக்ஸை வந்து அதிகரிக்க தொடங்கிட்டு. இது வந்து இந்த ரிஃபார்ம் கட்சிக்கு ஒரு சாதகமாக போயிட்டு. அப்போ ரிஃபார்ம் கட்சி வந்து அதிக வாக்குகளை பெற்றது காரணம் வந்து இந்த இக்கட்டா நிலைமை தான் அவைகளுக்கு அந்த கூடுதலான வாக்குகள் கிடைச்சது. லேபரை பொறுத்தவரையில் அவர்களால் இந்த அரசாங்கத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனைகள், 2 யுத்தங்கள், மற்றது ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்துகள் எல்லாமே அடிபட்டு போயிட்டு. உதாரணத்துக்கு பிரித்தானியா கொண்டு வரக்கூடிய பிரித்தானியாவின் உள்ளூர் உற்பத்தி என்றது ஒரு 20-30% தான் இந்த நாட்டுக்குள்ள உள்ளூர் உற்பத்தி. மற்றதெல்லாம் வெளியிலிருந்து வர்ற, அதாவது எங்களுக்கு விமானத்திலாலையும் கடலாலையும் மற்றது லேண்டாலையும் வெளியிடங்கள்ல இருந்து வர்ற விடயங்களா அவ்வளவும் இந்த பெட்ரோல் பிரைஸால எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு அதாவது பொருளாதாரத்தில் கடும் சிலவுகளை ஏற்படுத்திட்டு. இப்படியான பல விடயங்களை சேர்த்து பார்த்தா தான் பிரதமர் பதவி விலகுவதற்கான எங்களோட காரணம் தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் செயல்பட்டதில் நான் ஒரு காலம் புல சொல்ல மாட்டேன். ஒரு இக்கட்டான நிலைமையை இதிலிருந்து செயல்பட்டவர். இப்போ புது பிரதமர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவர் வந்தா போல அவர் நீண்ட காலம் இருப்பாராண்டா என்னை பொறுத்தவரையில இல்லை என்று தான் சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே பிரித்தானியாவின் கஜானா காலியா இருக்கு. அவர் வந்து இங்கே ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஆனால் அவர் வந்து என்ன செய்வார், இன்னும் கடுமையான டாக்ஸுகளை, லேண்ட் டாக்ஸுகள், உதாரணத்துக்கு நீங்கள் 1 மில்லியனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய் ஒவ்வொரு இயரும் லேண்ட் டாக்ஸ் கட்ட வேண்டி வேறு புது பிரதமர்கிட்ட அறிவுறுத்தல் இது. அப்போ இது வந்து ஒரு பெரும் இனி வர்ற பிரதமர் கூட பெரும், அதாவது மக்களில் கடும் சுமையைத்தான் அவர் தூக்கி போட போகிறார். அப்போ அது வந்து அவருடைய என்னன்னு சொல்றது, அவர்கிட்ட பிரதமர்கிட்ட பதவிக்கு அது நீண்ட காலத்துக்கு பொருந்தாது. ஆகவே இப்படியான ஒரு இக்கட்டா நிலைமையில லேபர் கட்சி இருக்கிறது காரணம் பிரித்தானியாவின் பொருளாதாரம், ஈரான் ஈராக் யுத்தம், அதோட இந்த உக்ரைன் ரஷ்யாவின் யுத்தம், முக்கியமாக இதுகளால் எங்களுடைய அதாவது பெட்ரோல் டீசலுடைய பிரைஸுகள் எல்லாமே அதிகரிக்கப்பட்டு இது ஒரு இக்கட்டா நிலைமையில்தான் எங்களுடைய பிரதமர் பதவி விலகி இருக்கிறார் என்பதை கூறக்கூடிய மாதிரி இருக்கும். பிரிட்டன் நாட்டினுடைய பிரதமராக பதவி வகித்த கியர் ஸ்டார்மர் அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டை வழிநடத்தினார், தன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எவ்வாறு முகம் கொடுத்தார் என்பதை எல்லாம் நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். ஏன் நாங்கள் இதனை பேசுகின்றோம் என்றால், அரசாங்கத்தில் இருந்துதான் எல்லாமே நகர்த்தப்படும். நிச்சயமாக அதற்கு பின்னர் தான் பொருளாதாரம், வங்கிகள் எல்லாம் பின்னால் தான் இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் பிரிட்டன் நாட்டிலே வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கின்றது. நிச்சயமாக கடந்த 4 தசாப்த காலமாக நீங்கள் இந்த வர்த்தக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வர்த்தக பணியில் இந்த விடயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றீர்கள். யாரை கண்டாலும், யாருடன் பேசினாலும் நீங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றீர்களா? இல்லை என்று அவர்கள் பதில் சொன்னால் அடுத்த நாளே அவரை நீங்கள் அழைத்து அவருக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி
எவ்வாறு அவர் ஒரு வீட்டை வாங்குவதற்கு முயற்சிக்கலாம் என்கின்ற விவரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். சரி, நாடு இந்த நிலையில் இருக்கின்றது. அரசாங்கத்தில் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கட்டத்திலும் ஒருவர் உங்களிடத்தில் வந்து நான் வீடு வாங்க வேண்டும் என்று கேட்டால் உங்களால் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் எவை? நிச்சயமாக நான் தொடர்ந்து கூறுற ஒரு விடயம்தான் இப்போ அது தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து இப்போ நிலையா இல்லாத பட்சத்தில் ஒரு அதாவது இன்வெஸ்டர், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு சரியான அரசாங்கம் அமையும் வரை இந்த முதலீடுகளை செய்ய தங்கி கண்டு இருக்கிறது தற்போது. அந்த வகையில் இப்போ வந்து அதாவது வருகிற மாத கடைசியில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய ரேட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்போது பண வீக்கம் வந்து 2.8 இருக்குது. ஸோ இப்படியான ஒரு நிலைமையில் எங்களோட மக்கள் ஒரு வீடு இல்லாதவர்கள், குறிப்பாக வீடு இல்லாதவர்கள், வாடகைக்கு இருக்கிறவர்கள் இந்த சம்பளத்தை பயன்படுத்தி அவர்கள் ஒரு வீட்டை வாங்குறதுக்கு தயக்கமின்றி ஒரு வீட்டை வாங்கலாம். ஏனென்றா வாங்கினால்தான் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கும். இப்போ எங்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு நாடு இல்லை. அதாவது சுதந்திரத்தை கொண்டு போய் பிரித்தானிய அரசாங்கம், பிரித்தானியா வந்து சிங்களவரோட கையில் கொடுத்தது. தமிழர்கள் கொண்டு ஒரு நாடோ தமிழர்கள் கொண்டு ஒரு அரசோ எதுவுமே கிடையாது. அப்போ பிரித்தானியாவில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் பிரித்தானியாவில் ஒரு அசையா சொத்து, எங்களுக்கு கூட ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு வீடாவது, ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருப்பார். அப்போ ஒரு வீடாவது சொந்தமாக இருக்க வேணும். தமிழர்கள்டா பிரித்தானியாவில் வாடகைக்கு இருக்கிறவர்கள்ட பேர் வரக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் ஒரு வீடு வச்சிருக்க வேணும். அசையா சொத்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நான் இப்போ ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு 2,50,000 அந்த வீட்டை வாங்கி கொடுத்தேன் நான் சரையில். போன கிழமை என்கிட்ட வந்தவர், அவர் இன்றைக்கு அவர்கிட்ட வீடு 8 லட்சம் ரூபா. ஸோ 2007ஆம் ஆண்டு வாங்கி கொடுத்த வீடு, இன்றைக்கு அவரோட வீடு 8 லட்சம் ரூபா. ஸோ அப்போ அவருக்கு அவர் வட்டி மட்டும்தான் கட்டுறார். அப்போ அந்த விடயங்களை மக்கள் கவனிக்கணும். வட்டி கட்டலாம், முதல்ல நீங்கள் வசதியாக இருந்தால் முதலே கட்டலாம், அல்லது வட்டியை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் முதல்ல ஒரு பகுதியை நீங்கள் பேங்குக்கு செலுத்தலாம். ஏன்னா நான் வட்டி மட்டும் கட்டுறேன், முதல்ல நான் ஒரு பகுதியை செலுத்துறேன்னு செய்யலாம். வீட்டை வாங்குறதுல உங்களோட டார்கெட் இருக்கணுமே ஒழிய வட்டியை கட்டுறதா, ரீபேமெண்ட்டை கட்டுறதா, அல்லது பிரிட்ஜிங் லோனில் போய் வீட்டை வாங்குறதா, இப்படியான விடயங்களை நீங்கள் கருத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரிட்ஜிங் லோன்ன்றது அவசரத்துக்கு 12 மாத டேர்மில் எடுக்கிறது. ஒரு வீட்டை அவசரமாக வாங்கோடுமெண்டா நாங்கள் ஒரு 500 தொடக்கம் ஒரு 700 பேருக்கு அப்படி எடுத்து கொடுத்துருக்குறோம். பிரிட்ஜிங் லோனில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 25 வருஷமாக எங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்தை செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். பிரிட்ஜிங் லோனில் யாருக்கு எடுக்கலான்னு சொன்னால், ஒருத்தருக்கு கிரெடிட் ஃபைலில் கண்ட்ரிகோட் ஜட்மெண்ட், கிரெடிட்டில் பேட் கிரெடிட், டிஃபால்ட்டுகள் நிறைய இருந்தால் அவர் போய் பிரிட்ஜிங் லோன் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் பிரிட்ஜிங் லோன் வந்து டெம்பரரியாக நாங்கள் 6 தொடக்கம் 12 மாதத்துக்கு எடுக்கிறாங்க, பிறகு டேர்ம் லோன் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தால் அவருக்கு நான் கிரெடிட் ஃபைலை பார்ப்பேன், இவருக்கு பிரிட்ஜிங் லோன் செய்யலாமா செய்யக்கூடாது. அந்த நாலேஜ் இல்லாத ஒரு புரோக்கர்கிட்ட போய் ஒரு ஆள் என்னென்னு சொல்கிறது பிள்ளையா நடந்தா அது எல்லா தமிழ் மக்களுக்கும் பொருந்தாது. இதை ஒவ்வொரு அறிவுள்ள புத்திஜீவிகளான தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளவும். அறிவு, நாங்கள் தமிழர்கள் எங்களோட நாட்டில் பிறந்து வளர்ந்து இங்கே வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட நீண்ட காலமாக வசிக்கிறோம். ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய அறிவை நாங்கள் விருத்தி செய்த ஒரு நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் எது செய்யக்கூடாது, பொறால் வந்து வீடியோவில் சொல்கிறார், பிள்ளையான தகவலை தரலாம், அதில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இது பொருந்தாது. ஆகவே ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் ஃபைல் இருக்குது. எங்களுடைய 25 வருஷ அனுபவம் நார்மலாக 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறவருக்கு இதில் செய்ய தெரியாது. அப்போ அவர்கிட்ட கொண்டு ஃபைலை கொடுத்து போட்டு நாளைக்கு அடிபட்டுட்டா பிறகு அதை வந்து நீங்கள் டிக்டாக்லேயே இதுகளிலேயே சொல்கிறதால எங்களோட மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறீங்க. இதில் ஒவ்வொருவரும் கேட்கிறவர்கள் கவனமாக கேட்கணும். உங்களோட வளர்ச்சியை முன்னேற்றத்தை என்னால் தடுக்கிறார். ஆகவே இதுகளில் அவதானமாக எங்கள் தமிழ் மக்கள் இருக்கணும். என்ற எங்கள் தமிழ் மக்கள் மிக அறிவாளிகள் புத்திஜீவிகள் ஆனபடியாக இதில் சிறப்பாக அவதானமாக இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும் என்ற அவரது தாரக மந்திரத்தை தொடர்ச்சியாக
அவர் உச்சரித்து வருகின்றார். அது மாத்திரமல்ல, அதனை செயல்படுத்தியும் வருகின்றார். நீங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கான ஆலோசனை தேவைப்படுகின்ற பொழுது தயங்காமல் லண்டன் ரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்திற்கு வாருங்கள். அவரிடத்தில் நிறைவாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரைனஸ் லேன், பினாங்.